சரியான நேரம். இன்னொன்று ரைட் பிளேஸ், சரியான இடம். இன்னொன்று ரைட் மேன், சரியான ஒரு மனிதனாய் நாம் இருக்க வேண்டும். அவன் ஆங்கிலத்தில் ரைட் பிளேஸ், ரைட் டைம், ரைட் மேன். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நாம் இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்பொழுது தேவன் குறித்திருக்கிற அந்த நேரத்தில் அவர் கட்டாயம் என்ன செய்வார்கள்? செய்வார். நம்ம அவசரத்துல ஒண்ணு செய்ய போறது இல்லை. அவருக்குன்னு ஒரு டைம் என்ன செஞ்சிருக்காங்க. அதுல நிறைவேறணும்னா நம்ம ரைட் மேனா இருக்கணும். வசனம் சொல்றது நான் கட்டுவேன், நாட்டுவேன், வேணுன்றவங்கெல்லாம் சொல்லுவேன். ஆனா அவங்க என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள். நானும் செய்வேன் என்று சொன்னதை செய்யாதபடிக்கு சொல்லிதான் நிறைவேற்றுவார். உண்மைதான். ஆனா கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தம் பெறும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? வாக்குத்தத்தம் பெற்ற பின்பு நிறைவேற்றுகிற தேவனுக்கு முன்பதாக நம் வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் விரும்புகிற ஒரு தேவனுடையாய் ஒரு நீதிமானாய் நாம் வாழும் பட்சத்திலே ஆண்டவர் நம்முடைய நமக்கு வந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாரா இல்லையா? வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம மேல ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமென். நான் என் பிள்ளைகள் மேல ஒரு எதிர்பார்ப்பு நான் வச்சிருக்கேன். அல்லேலூயா. படிப்புல நல்லா படிக்கணும், வீட்டு வேலை கரெக்டா, நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நல்ல கீபோர்டு என்ன செய்யணும்? போடணும், வாசிக்கணும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் தமிழ்ல பிரசங்கம் பண்றது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் அவங்களுக்கு சொல்லவும் செஞ்சிருக்கேன். அல்லேலூயா. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டா இல்லையா? அல்லேலூயா. எபிரேயர் நிருபத்திலே இவரும் பெரிதான ரட்சிப்பை குறித்து வாசிக்கிறது. அடையாளங்களினாலும் அடையாளங்களினாலும் வளர்த்த செய்திகளினாலும் பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வளங்களினாலும் தேவன் நம்மை சாட்சி ஒப்புமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ஆனால் நமக்குள்ள ஒரு கவலை, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ரட்சிப்பு குறித்த ஒரு கவலை இருக்கணும். தேவன் விரும்புகிற இடத்துல இருக்க வேண்டும். நல்ல ஒரு நீதிமானா இருக்க வேண்டும். அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களா வாழணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தர் தேடுகிற அனுபவம் இருக்கணும், ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்முடைய சுபாவங்களில் மாற்றம் வேணும். அவன் ஊழியக்காரரை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கணும். ஊழியக்காரனுக்கு எதிர்த்து இருக்கிற ஒரு சுபாவம் நமக்கு எதிர்க்கூடாது. அவன் மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாங்க. யாருங்க? என்னையும் அந்த வருஷம் இருக்கிறது தீமையெல்லாம் போல எழுதிப்பாங்க நினைக்கிறேன். மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற என்னையும் எம்பரேயும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அசிங்க பார்ப்போம். இந்த வேணும் என்னையும் எம்பரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். உள்ள மனுஷர்கள் விசுவாசத்தில் வளர்ச்சிக்கு இல்லாதவர்கள். மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து இருக்கிறவர்களாக இருக்க கூடாது. இசைந்து போகிறவர்களாக இருக்கணும். சொல்லுங்க. அப்ப ரைட் மேன், அந்த ரைட் பிளேஸ், நாம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யுங்க? இருக்கணும். அப்பதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும்.
ஹalleluya சொல்லுங்க ஹalleluya சத்தமா சொல்லுங்க ஹalleluya கரங்களை சொல்லுங்க ஹalleluya தேவன் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் நாம் இருக்க வேண்டும் ஆமென் அப்பதான் ஆண்டவர் நம்மை என்ன செய்வாங்க ஆசீர்வதிக்க முடியும் ஹalleluya ராசருக்கு உதாரணத்துக்கு சொன்னார் என்ன சொன்னார்னா தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு ஒரு 11 மணிக்கு வந்துருங்க நான் உங்களுக்கு 10 கோடி என்ன செய்ய போறேன் தர போறேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறார். இவர் இங்க இருந்து கிளம்பி போறதுக்குள்ளே தூத்துக்குடி போறது ஈஸியாக இல்லை. அங்கே என்ன செய்யுங்க மழை பெஞ்சு அந்த சாலையெல்லாம் அடைச்சி வச்சுக்கிறாங்க போலீஸ்கார். ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே 11 நாளுக்கு போனார். எங்க விமான நிலையத்துக்கு அவர் இன்னொரு விமானம் புக் பண்ணியிருந்ததுனால 11:05 இன்னொரு விமானத்திலே வெளியே போயிட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு 4 மணி கேட்டா நீங்க சொன்னீங்களே கதறீங்களே நான் வந்தேனே அப்படின்னா இல்லை நான் சொன்னது 11 மணி நீங்க வந்தது 11:00. ஆனால் உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்? திரும்ப நான் வரும்போது உங்களுக்கு என்ன செய்யறேன் கிடைக்கிறேன். ஹalleluya. அந்த ரைட் டைம் நமக்கு அவசியம். ரைட் பிளேஸ் நமக்கு என்ன செய்யுங்க அவசியம். ஈசாக்கு கொஞ்ச காலத்திலும் அவனை தேவன் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? எகிப்துக்கு போகாத இங்கே இரு அப்படின்னாரு. எகிப்துக்கு போகாதப்பா இங்கே இரு நான் ஆசீர்வதிப்பேன். அவன் எகிப்துக்கு போகல பஞ்சமா தான் அங்கே இருந்தான் பாருங்க. அவன் விதைச்ச பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்தார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். உறவுகள் எல்லாம் தோன்றினாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அவன் உதவி செய்து மறுபடி இடம் உண்டாக்கினார் என்று ரெகோபோத் என்கிற ஒரு துறவியை வெட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் சொல்ற இடத்துல வந்து எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், பாடல் வரத்தான் செய்யும். அதுக்காக இடத்தினாலும் பண்ணிடக்கூடாது. நம்ம ஏன் இருக்கணும்? போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்கள் நாங்கள் அறிவு கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஈசாக்கு செஞ்ச ஆண்டவர் நமக்கும் செய்வார். வேறு வசனத்திலிருந்து பேசுகிறேன். ரைட் மேன், ரைட் டைம், ரைட் பிளேஸ். அப்பதான் வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு நம்மளால ஒரு விஷயம் நிதானித்து பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாய் நான் இருக்கிறேனா? ஹalleluya. நான் எப்படி மாறணும் பாஸ்டர்? நான் ஆண்டவர் பண்ண நான் ஆசீர்வதிச்சிடணும் அப்படின்னா முடியுமா? முடியாது. ஹalleluya. அவர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த உலகமே ஒரு நன்மையா ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஹalleluya. ஒரு போலீஸ்காரன்னா இவங்க ஆயிட்டுக்கணும், இவளா ஜஸ்ட் மூச்சு இழுக்கும் போது மூச்சு விடும் போது ஒரு ஆள் இருக்கணும் அப்படிலாம் நினைச்சிருக்காங்க. ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க. ஹalleluya. காலேஜில் ப்ரொஃபஸர்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க ப்ரொஃபஸராக போகிற வாய்ப்பு இல்லை. மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கு தான் நான் வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தகுதி என்ன செய்கிறதுன்னு இருக்கிறது. ஹalleluya. அதனால சொல்லுங்க நான் வீட்டில் நல்லா தோசை சொல்லுங்க, அதனால எனக்கு ஹோட்டலில் மாசு வேலை கொடுங்க அப்படின்னா முடியுமா? நீங்க வீட்டில் சொல்ற தோசை வேற, ஹோட்டலில் சொல்ற தோசை வேற. ஹalleluya. ஒரு கரண்டி மாவுல என்னெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் மொத்தமாக போட்டால் அது பேர் என்னங்க? சாதா. கொஞ்சம் அப்படி அகலமாக போட்டால் வெசல். அப்புறம் நைஸ் ஒன்று இருக்கு, நைஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் அதுலேயே அந்த நைஸே இன்னொரு பேர் எதாவது சொன்னாங்க. நான் ஒரு இடத்துல ஜாப் பண்ணும்போது சொன்னாங்க மினி நைஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அப்படி அந்த ஒரே கரண்டி மாவுல இவ்வளவு ஐட்டம் இருக்குது. நம்ம வீட்டு தோசை சொல்றோம் காரணி இது காரணி செய்யாமல் ஒரு பக்கம் மொத்தமாக ஒரு பக்கம் வெந்து வேகாமை. ஹalleluya. ஆனா அதுக்கு பேர் என்ன? தோசை தான். எனக்கு தெரியும், நாங்கள் போய் எடுக்க முடியாது. ஹalleluya ஹalleluya. அதுபோல தேவன் எதிர்பார்ப்பு நமக்கு என்னங்க அவசியம். ஆமென். ஹalleluya ஹalleluya. எனவே தேவனுடைய எதிர்பார்ப்பு கேட்டவங்களா நம்ம இருக்கிறோமா? நம்ம எதிர்பார்க்க முடியாது, பரிசுத்தம் முடியாது. ஆமென். கிரியைகள் நம்முடைய காரியங்கள் நம்ம அதை ஒப்புக்கொள்வோம். நிச்சயமா அந்த புதிய ஆண்டுல நம்மை கொண்டு ஆண்டு பெரிய காரியங்களை செய்வோம். ஹalleluya ஹalleluya. தேவன் யுத்தம் பண்ணும் பொழுது மாத்திரமே நம்ம சும்மா இருக்கணும். ஹalleluya. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்ம சும்மா இருக்கக்கூடாது. சொல்லுங்க
தேவன் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா நீங்க யுத்தம் பண்ணாம சும்மா இருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க சும்மா இருக்கக்கூடாது, அப்படியே சும்மா இருக்க விடக்கூடாது. அவன் வசனம் அப்படிதான் சொல்லுது, விடாதது. அவன் தேவனா சும்மா இருக்க விட்டுக்கூடாது, போராடணும். ஆசீர்வதிக்கானவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேங்க, போராடணும். அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே தேவன் விரும்புகிற ஒரு மனிதனாய், தேவன் விரும்புகிற ஒரு இடத்துல தேவன் தருகிற ஆசீர்வாதத்தின் நேரத்திற்காய் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். தொடர்ந்து ஒரே ஒரு ஜெபக்குறிப்புக்கு மாத்திரம் நாம் ஜெபித்து கடந்து போவோம். 3 ஜெபக்குறிப்பு ஜெபம் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். அல்லேலூயா. பார்க்கணும். நல்லது. எங்களுடைய பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். 12 மணிக்கு முடிக்கிறதா மணி 11 ஆகுறேன். சரி வா எதுக்கு கடைசியா ஈரம்பலம் அருள்மைக்காக இப்போ அதுக்கான சுசீலாமாவை தெரிவிப்போம். நல்ல சுகத்தை கற்றுத்தரணும், பிள்ளைகள்லாம் ரசிக்கப்படணும். விசேஷமாக அவங்க வீட்டுக்காரர் கணவன் என்ன செய்யணும், ரசிக்கப்படணும். அல்லேலூயா. திருமணம்லாம் கண்களை மூடி அவங்க பேரை நாமத்தில் வச்சு அதில் நம்ம செய்ய பார்ப்போம். ஆமாம், அவங்க பேரை சொல்லிட்டோம். நம்மளுடைய இந்த சுசீலாக்காக தெரிவிக்கிறோம், அம்மாவுக்கு தெரிவிக்கிறோம், பாட்டிகளை தெரிவிக்கிறோம். அவன் சொல்லிட்டோம். அவங்க நல்ல சுகத்துக்காக, நல்ல சுகத்துக்காக வாய்ப்பு சொல்லுங்க. நல்ல சுகத்துக்காக சொல்லுங்க, நல்ல சுகத்துக்காக. ஆமே, பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படும், பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படும். ஆமே, 2 பொம்பளை பிள்ளைகள், பேர குழந்தைகள், மரணமாக எல்லாரும் ரட்சிக்கப்படும். ஆண்டவருக்கு வேணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தமா மாறணும், சத்தத்தை ஒப்பு கொடுக்கணும். கட்டு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உனக்கு நன்றி. கணவன் ஆசிர்வதிங்க, அவர் ரட்சிக்கப்படணும். குடும்பமா ஆயுது வரணும், குடும்பமா சச்சு கொண்டு வாங்க. அவன் வாய்ந்தது இயேசுவே, குடும்பமா கொண்டு வாங்க. அவன் கற்றாங்க இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்பொழுது நீ உன் வீட்டாலும் ரட்சிக்கப்படுவீர்கள். வாக்கு நிறைவேறுவதற்கு இயேசு நாமத்தில் இருக்கிறார். கட்டணத்தை கேட்டால் அடுத்தது எஸ்தர் பாட்டியை சொல்லி போகிறோம். பாட்டியை கற்ற ஆசிரியப்படி கடந்த நாளில் கொஞ்சம் நாள் ஸ்லீப்பாக எழுந்துட்டாங்க. இன்னைக்கு நல்ல சாப்பாடுல விளவீனங்கள் கற்ற திறவினத்தை மாற்றணும். அவன் வயசு நிலைமையா அதுபோல குடும்பமா ஆலயத்துக்கு வரணும். எங்கள் தாத்தாலாம் வந்து ஞானஸ்தானம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிலைமையா பிள்ளைகள் எடுத்துட்டாங்க. ஒரே அளவில் தான் ஞானஸ்தானம் எடுக்கல. தாத்தா அவரு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நிலைமையா அதுபோல அருமையான மகள் பரிசுக்கு நல்ல திருமண காரியங்களை ஏற்ற நேரத்தில் நடைபெற 3 காரியங்கள் பேப்பரில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களுக்காக கண்களை மூடி வலதுகளுக்கு உயர்த்தி ஜெபிக்க முடிந்தவர்கள் அவை நல்ல சத்து உயர்த்திக்கிறோம். நம்முடைய இஸ்வர் பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். சொல்லி சோழன் நல்ல சுகத்துக்காக விளைவினம் மாறட்டும். அந்த இருக்கு பகுதியில் முழுக்க பகுதிகளுக்கு வலிக்கு வேதம் மாறட்டும். வயிறு பகுதிகளுக்கு எரிச்சல் இயேசு நாமத்தில் மாறட்டும். நல்ல சாப்பிட கட்ட உதவி செய்யும். நேர்ந்த உறவுகள் இயேசு நாமத்தில் வேலை செய்யட்டும். அந்த கண் வலது கண்ணும் வேதனை மாறட்டும். விடுதலை சுகம் இயேசு நாமத்தில் உண்டாக சொல்லி ஜெபிக்கும். குடும்பமா ரட்சிக்கப்படும். ஆமே அதோட தாத்தா ஆசிரியர்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானஸ்தானம் எடுத்து உதவி செய்யுங்க. ஆண்டவரே செல்சான ஆலயத்துக்கு வர கற்று விடுவாங்க. சொல்லுவாங்க அம்மா ஆலயத்துக்கு வரணும். ஆமே சிப்போரா பெருசி 2 பேரை கட்டு நீங்க ஆசிர்வதி விடுவாங்க. படிக்க ஞானம் விடுவது வளம் உண்டாகணும். செய்கிற வேலை ஆசிர்வதிக்கப்படணும். அவருடைய திருமண காரியம் நடத்த ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசுவினால் நன்மை செய்கிற ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் இப்பொழுதே கர்த்தர் இயேசு நாமத்தில் மாறுவதாக தேவன் கிருபை உண்டாகட்டும். அதுவே குடும்பமாய் ஒரு கடவுள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. அவன் கட்ட நம்ம ஜெபத்தை கேட்டால் கடவுளை அடுத்ததாக அருமையான அண்ணன் வில்சன் அவர்கள் ஜெபிக்க போகிறோம். அவங்க ஐயா நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அதுக்கு நல்ல சரீர சுகத்தை கற்றுத்தருவேன். அவன் போராடாமல் ஒரு சில அவருடைய ஒரு இடத்துல வேலை இருக்கிறார். இந்த வேலைகள் தான் நல்ல வேலை வாய்ப்புகளை கற்றுத்தந்து வருமானத்தை பிறகு பண்ண வேண்டும். பிள்ளைகள் படிப்புமாக குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்காக 3 காரியத்தை ஜெபிக்க போகிறோம். நல்ல சுகம், வேலை வாய்ப்பு,
பிள்ளைகள், மனைவி எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்கு வேணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் அல்லேலூயா. ஆமென். அவருடைய பேரை சொல்லி சொல்றாங்க. சகோதரர் பெரிசன். ஆமென். அதை குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயாவுக்கு ஆசீர்வதிங்க. சகோதரர்கள் பலப்படுத்துங்க. தேவ கிருபை இருக்கட்டும். தேவ கிருபை இருக்கட்டும். நல்ல சுகத்தினால் நடத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மை நாம பலத்த குடும்பம். நீதிமான் அதற்கு ஓடி சுகமாய் இருப்பான். அந்த வார்த்தையின் ஆண்டவரே வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகள் நாம் வருமானங்கள் நாம் யோசிக்கிறதே உறுதியாக கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரிகளை ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. தேவன் கிருபை இருப்பதாக. ஆமென். ரட்சிப்பின் பாத்திரத்தை பொழுது கொள்ள தேவன் அனுக்கிரகம். பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒளிவர கன்றுகள் வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கடைசி நாள் எல்லாருமே குடும்பமா வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். மனையமா அப்பா வந்துருக்காங்க, அம்மன் அக்கா வந்துருக்குறாங்க, அதுபோல ஜோசப் ஐயா குடும்பம் வந்திருக்காங்க. அங்கே எல்லாரும் குடும்பமா வரணும். வரணும், சித்தப்பா வரணும், பிள்ளைகள் எல்லாம் வரணும். எத்தனை பேர் ராமேஷ் சொல்லுங்க. ராமியா வரணும், பாண்டியா வரணும். எல்லாரும் குடும்பமா அப்பா ஆமா மனைவி எல்லாம் வரணும். ஆண்டு சமூகத்தில் ஒரு விஷயம் தகப்பனே நானும் எனக்கு நாள் கத்தரையே சேவைப்பாங்க. குடும்பமாய் பிள்ளைகளுக்காக சோதரம் இனி இருக்கிற எல்லாரும் குடும்பமாய் சமூகத்துக்கு வர தேவனே அனுக்கிரகம் பண்ணுங்க. தேவனே அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒரு கிருபைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஒரு கிருபைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்திலே வாழ்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பகவத் கையில் பிடித்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படி சொல்லி என்ன தலைப்பு பிரசங்கம் பண்ணலாம்னு சொன்னேன். இந்தியாங்க உள்ளதா இந்தியா கவனிக்கணும். நல்லா என்ன செய்யணும்? கவனிக்கணும். முடிஞ்சது உள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ கணக்கில் உங்களை முதல்ல மட்டும் பார்க்கவே முடியல. உள்ள போறதும் வெளியே வரணுமாவே இருக்காது. அப்ப உள்ளே இருக்கணும். செல்போனெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஆராதனை வந்தா இல்லையா? அவன் யார் சொல்லுவான்? என்ன தலைப்பு? விசுவாசம். அவன் ஆண்டவர் நல்ல சொந்தங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல கடவுளை சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, வீட்டில் நீங்க கொஞ்சம் தண்ணி இல்லை, மோட்டர் போடணும், கிணத்து போகணும். கிணறுக்கு மோட்டர் ஓடுறதில்லை. உள்ள பைக்கில் போகிறதுனா முடியல. ஏன்னா ரொம்ப சந்தியாக கிடையாது. அது இங்கே வந்து குடிக்கிறாங்க. எல்லாம் பேண்ட் எல்லாம் எடுத்துருந்தோம். வரைக்கும் மட்டும் கொண்டு வர பாருங்க. அது இப்போ பேண்ட் என்ன செய்ய மாட்டேங்க, இருப்படியே நிற்க மாட்டேங்க. இந்த மாதிரி இடைக்கச்சை பேருங்க. இடைக்கச்சை பைபிள் அதுக்கு எதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அது எபேசியர்ல அந்த ஒரு நல்லது சத்தியம் சத்தியம் என்னும் கச்சை. ஏன் கட்டணும்னா அதெல்லாம் கச்சைங்க நிற்கும். ஏன்னா நமக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன அவசியங்க? சத்தியம் அவசியம். நிறைய நேரத்தில் நம்ம சொல்ற சத்தியம் நம்மளை சத்துருவாமா மாற்றிடுது. ஆமா இல்லையா? சத்தியத்தை சொன்னதுனா சத்துருவானையோ என்று பராத்தியை சபைக்கு கொண்டு எழுதுகிறார். அவளுக்கே சத்தியத்தை சொன்னாங்கன்னா சத்துருவா மாறலாம். நம்மை மாற்றணும் இல்லைங்க. இப்படிதான் சத்தியம் அப்படின்னா அதுதான் நீங்க ஆசை பேசாத வரவே வராது அப்படின்றாங்க. அவங்களுக்கு வேகம் அப்படி கொத்துக்கிட்டு வந்துடும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. எப்படிலாம் சமயம் கிடைக்கிறதோ சமயம் கிடைக்கலாம் கிடைக்காட்டி சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லையா? நம்ம ஒரு விஷயம் நான் இந்த பேசுறது ஒரு 4 பேருக்கு ஊசி போட போனேன். சுகர் தான் பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஆசை நிறைய போட்டெல்லாம் எடுத்துக்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் நான் இங்கிருந்து ரசிக்கப்பட்டேன் எனக்கு தெரியல, போட்டெல்லாம் இல்லாமா பைக்கில் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் முடிச்சிருந்தா தேவையில்லை. அது பேர் எனக்கு தெரியல. என்ன கிளீனிங் அந்த பைபிள் எடுத்து
ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு தெளிவா இருக்கு. அங்க வந்து படங்கள் ஒரு நல்ல வார்த்தையில விளக்க பார்த்து இப்படி இருக்க பைபிள்ல அப்படி எல்லாம் வைக்கலாமா, செய்யலாமா, அதெல்லாம் வணங்கலாமா, வணங்கக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு வந்து பாருங்க அவருக்கு போவோம். ஆமா, அங்க வணங்குறதும் இல்லை, அங்க கணப்படுத்து அங்கே இல்லை. நாம சொல்றது ஏன் சுற்றுலா பண்ணது இல்லை. திருப்பி பார்த்தா அங்க அப்பா நிற்காரு, அவருக்கு உடனே அப்படியே சமாளிச்சுட்டேன். எனக்கு தெரியல, நான் இங்க இருந்து ரசிக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் கூட செய்யறேன், வசனம் இப்படி சொல்லுது, ஏதை செய்யறீங்க சாமியார்கிட்ட கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு வந்துட்டேன். நாளைக்கு அவர் அங்க போய் நிற்கும் போது செஞ்சதெல்லாம் தப்பும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கு முடியாது. அப்படி பண்ணா ஒரு படம் ஓடும். சரி, ஒரு தம்பி வந்தான், கேள்வி கேட்டா நீ எப்படி கோவப்பட்ட மாறு அப்படின்னு சொல்லி போது நான் ஒண்ணுமே பேச முடியாது. சரியா? அதனால கூட பிறந்தவங்களோ பக்கத்துல இருக்கிறாங்களோ நம்ம போற இடத்துல தெரியாத மனமா இருந்தாலும் சத்தியம் தான் சத்தியமா சொல்லிடுவோம். இல்லையா? அடிக்கிற வீட்டுல பக்கத்துல இருந்து ஒரு அம்மா வந்து ஞானசானம் எடுத்து திடீர்னு அடுத்த வாரம் இல்லை என்ன போய் கேட்டா, இல்ல நீங்க வந்த உடனே எப்படி நீங்க ஞானசானம் கொடுத்தீங்க, யார் பணம் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஒரு சபைக்கு போனா 3 மாசம் மேல ஆகணுமே, நான் பைபிள் எடுங்க அப்படின்னு பைபிள் எடுத்து பிள்ளைக்கு அந்தாவே வந்து ஞானசானம் கொடுத்தாரு. 3 மணி நேரம் கூட ஆகல, 30 நிமிஷம் தான் இருக்கும் நினைக்கிறேன். வெயிலாலும் வசனம் சொன்னாலும் பிரயாணம் பண்ணும்போது தண்ணி வந்துட்டு கடை இருந்தாலும் விசுவாச கடையில முக்கிய எடுத்தாச்சு. ஏற்றுக்கொள்ளணும் இல்லை, அவங்க அப்படியே கடையில் எண்ணெயில போட்டோம்னா இருந்தாங்க. இன்னொரு வசனம் பாருங்க, ஒரு நிறைய வீட்டுல பேரு வந்து பிரசனம் பண்ணாரு. பிரசனம் பண்ணோம்னா எல்லாரும் ஆவியில நடந்துட்டாங்க. பேருக்கு சொன்னாங்க அபிஷேகமும் கட்டுட்டாங்கப்பா, ஞானசானத்துக்கு நடக்கலாமா, எல்லாத்தையும் முக்கிய எடுத்தாச்சு. இன்னொரு வசனம் பாருங்க, கிடைச்சாலை தலைவன் நான் என்னப்பா செய்யணும், என்ன செய்யணும், எல்லாரும் ஞானம் ரசிக்க போய் ஞானம் நடக்கணும். அப்படியே எல்லாரும் வீட்டாளர்கள கூப்பிட்டு உடனே ஞானம் சரிங்களா? 3 மாசம் 3 வருஷம் அப்படி இல்லை. அப்படியே பார்க்க போனாலும் நீங்க ஆராதனைக்கு எப்போ வந்துட்டீங்க, லாக்டவுன்லயே உள்ள வந்துட்டீங்க. லாக்டவுன்லயே உள்ள வந்து அப்படியே நாம பார்க்கிறோம். நீங்க கைரட்டி பார்க்கறது வீட்டுல உள்ள வாங்கி எல்லாம் பார்த்துதான் ஞானம் கொடுத்து சும்மா வந்த உடனே யாரும் நாங்கள் நினைக்க மாட்டோம். என்ன சொன்னாலும் அடுத்து பொழுதுதே இருக்குது. நான் சொன்னேன், நீங்க போகிற இடத்துக்கு போனா பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணும்னா திருவருள் தான் போக முடியும். நீ போகிற இடத்துல வந்து மாசம் போகிற திருவருள் கொடுத்தாலும் உங்களுக்கு நினைக்க மாட்டாங்க, தர மாட்டாங்க. இன்னொரு ஞானசானம் எடுத்துருவாங்க, இன்னொரு ஞானசானம் எடுக்கணும் எடுக்கணும். அப்படி எடுத்தாலும் நீங்க இதெல்லாம் கலட்டணும். அதெல்லாம் முடியாதுமா. பரலோகம் போகிற வழியில உங்களை கூட்டிட்டு போறாலும் அப்படிதான் இருக்கு. அவங்க நரகத்துக்கு தான் டிக்கெட்டு, ஆனா அவங்களை இங்கே கூட்டிப்பாங்க, நம்ம பரலோக டிக்கெட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன். சத்தியம் தெரியல, சத்தியத்தை சொல்லும் போது எல்லாம் மாறிட்டாங்க. நீங்க படிச்சு பார்த்து பேப்பரு கையெழுத்து எல்லாமே இருக்குல்ல, நம்ம சமாளிக்கு. ஆனா மேல ஒரு லைன் தெரிஞ்சது, கீழே எதுவுமே தெரியல. அலையா விசாரிச்சு எப்படி எல்லாம் பேசுறதுதான் பாருங்க. அலையா ஆனா நம்ம சொல்ல வேண்டிய சத்தியத்தை ஒருவேளை நம்ம இதெல்லாம் சொன்னாங்க வரமாட்டாங்களா, வராம போனாலும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீ கொள்ளலையே நம்ம கிட்ட ஆக்கள் கணக்கு கேட்கக்கூடாது. இல்லையா? அதனால சத்தியத்தை சத்தியமா என்ன செய்யணும் சொல்லணும். இல்லையா? எனக்கு எது சொல்லாம தானே எனக்கு நம்ம கொடுப்பாரு. சத்தியம் என்ன சாங்க நிற்க முடியும். விழுந்துவோம். இல்லையா? இல்லையா? கொஞ்சம் கைகால் கட்டி எடுக்கணும். இன்னைக்கு நான் வந்து நல்லா கொடுத்தாருன்னா அது அவமானம் ஆயிடும். இல்லையா? அதே மாதிரி சத்தியமா நம்ம எப்படி இருக்கணும், நல்லா கைட்டா இருக்கணும். கொஞ்சம் லூசா கொடுத்த மாதிரி எனக்கு பெரிய கொண்டாட எல்லாம் விழுந்துடும். அவமானமா இயேசு நாம தூசிக்கப்பட்டோம். இல்லையா? அதனால சத்தியத்துக்கு சாட்சியாக செய்வேன். இப்போ அவன் நம்மளோட பேசுற வார்த்தைக்கு அப்படியே கேட்படியும். இல்லையா? அவன் அப்படின்றாங்க, இவங்க அப்படின்னு அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படாண்டா. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம். இல்லையா? விசுவாசம் ஒரே ஒரு வார்த்தை, தெரிந்த வார்த்தை தான் விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம்
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் அவசியம். ஒருத்தோட ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாருக்கும் என்ன அவசியம்? நம்ம பேரே என்னதான்? விசுவாசம் தான். நம்ம பேரே விசுவாசம் தான். நமக்கு நிச்சயம் விசுவாசம் அவசியம். விசுவாசம்னா என்ன? ஒரு சொல்லுங்க, விசுவாசம் என்றால் என்ன? இந்த வசனத்துல என்ன சொல்லுங்களா? இந்த வசனத்துல விசுவாசம்னா என்ன? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நம்புறதுதான் விசுவாசம். வசனத்தை முன்னாடி வாசித்து பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் உறுதியா நம்பப்படுகிறது, நிச்சயமா காணப்படாது. அப்படின்னு உறுதியா நம்பப்படுகிறது, நிச்சயமா காணப்படாது. அதான் விசுவாசம். ஆமென். இங்க காத்து இருக்கு. காத்து என்ன செய்வேன்? உறுதியா நம்ம நம்பலாம், நான் நிச்சயமா நிச்சயம் முடியாது. ஏசு நம்ம கூட தான் இருக்கிறார். உறுதியா நம்ம நம்பலாம், நம்ம கூட நம்பலாம், ஆனா அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அலையா. அப்ப உறுதியாய் நம்பப்படுகிறதும் நிச்சயமாய் காணப்படாததுமே விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பின் பாதையில முன்னேறி செல்ல முடியும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால்தான் அந்த ரட்சிப்புக்கு நம்ம அர்ப்பணிக்க முடியும். விசுவாசம் இருந்ததுனால நமக்கு இருக்கிறோம். விசுவாசம் இல்லாததுனால தான் நிறைய பேர் எத்தனை நாளாக சொன்னாலும் கிடையாது இருக்கிறார். ஏசு உங்களுக்காக அழைக்கப்பட்டார், ஏசு மனிதன் மேற்கும்படி வந்தார், ரத்தம் சுமந்தார். இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? நிச்சயமா பார்க்கல, ஆனா உறுதியா நம்புறதுனால தான் இங்க இருக்கிறோம். அவங்க நம்ம பார்க்கல, நம்ப மாட்டோம் அப்படிங்கிறனால என்ன செய்யறாங்க? வெளியே ஆமே. இப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாசம் என்பது ஒரு கப்பலை போன்றது. விசுவாசம் என்பது பெருசு. விசுவாசம் என்னது? பெருசு. அது ஒரு கப்பல் மாதிரி. இந்த விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு சின்ன வாட்டம் இருந்துச்சுன்னா கப்பல்ல சின்ன வாட்டம் இருந்தா என்ன புரியுங்க? பெரிய கப்பல் வாங்க ஒரு சின்ன வாட்டம் என்ன செஞ்சு போடணும்? என்ன செய்யலாம்? எல்லாமே இல்லைனாலும் நான் வளையல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க, அந்த சின்ன குமாரம் வழியில தண்ணி உள்ள வந்து அப்படியே முழுகி. விசுவாசம் என்ற கப்பல் சேதப்படாம நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். அப்ப விசுவாசம் என்ற கப்பல் சேதப்படாம பாதுகாக்கணும்னா வசனம் சொல்றது நல்ல மனசாட்சி வேண்டும். இந்த நல் மனசாட்சியை சில தள்ளி விட்டு விசுவாசம் என்ற கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன மனசாட்சிங்க? என்ன மனசாட்சி? நல் மனசாட்சி எப்போ ஒரு மனிதனுக்குள்ள வருதுன்னா அன்னையில முழுகி ஞானஸ்நானம் இருக்கும்போது வருகிறது. அந்த ஞானஸ்நானத்துக்கு பேரே நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நினைக்கிறேன் என்ன உடன்படிக்கீங்க? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நல் மனசாட்சியோடு தேவனோடு செய்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். நான் சுத்தமா வாழ்வேன், உனக்கு பிரியமா செய்வேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்பேன், நித்திய ராஜ்யத்துக்கு பூமியில ஆயத்தப்படுவேன் தேவனோட ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்க நீங்குதலாகிறார்கள், தேவனை பற்றும் நல் மனசாட்சியும் உடன்படிக்கையாக இருக்கிறது. விசுவாசம் அப்படிங்கிற ஒரு கப்பல். இந்த விசுவாசங்கிற கப்பல் சேதப்படாம இருக்கணும்னா இந்த நல் மனசாட்சியை நம்ம
காத்துக்கொள்ளணும். ஹalleluya. அப்படின்ற மனசாட்சி நம்மளை குற்றவாளியா தீர்க்க கூடாது. ஹalleluya. மனசாட்சி நம்மளை குற்றவாளியா தீர்க்குமா? தீர்க்கும். ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க மற்றவங்க நம்மளை நல்லவன்னு சொன்னா கூட நம்ம செஞ்சது தப்புனா மனசாட்சி நம்மளை குற்றவாளியாகத்தான் தீர்க்கும். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டான், போலீஸ் அவனை கண்டுபிடிக்க முடியல, தேடி எடுத்துருக்கிறாங்க. அவன் மனசாட்சி அவனை என்ன செய்யறேன் தூக்க கூட விடல. இது சமயமா நடந்தது. நான் எதுவே படித்த பேப்பர்லயோ ஒரு யூடியூப்லயோ செய்தியில வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு மரத்தில் போய் தூக்கு போட்டு எழுதிட்டாங்க, செத்து போயிட்டான். ஹalleluya. அந்த மனசாட்சி அவ்வளவு வலிமை உள்ளதா என்ன செய்யறது இருக்கிறது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நம்முடைய மனசாட்சியை நாம் சுத்தமா என்ன செய்யணும்? காத்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நமக்கு இன்னொரு ஆளுக்கு சண்டை, நமக்கு இன்னொரு ஆளுக்கும் நம்ம செஞ்சு தப்பாக இருந்தாலும் எனக்கு போகவே நம்ம செஞ்சா கரெக்டுங்க மாதிரி அங்கே என்ன செய்வோம்? ஆக்ஷன் பண்ணி அப்படி ஒரு கம்பு சுரட்டி நின்றுவோம். மனசாட்சி இருக்காது, அது சொல்லுவோம் இல்லை நீ செஞ்சதுதான் சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். அங்க நம்முடைய பிரஸ்டீஜை காத்துக்கொள்ள அல்லது நம்முடைய என்ன சொல்றது நம்ம ஸ்டேட்டஸை காத்துக்கொள்ள ஒரு வேலை போராடி இருந்தாலும் மனசாட்சி சொல்லுவோம் இல்லை நீ செஞ்சதுதான், நீ ஒரு இறங்கி போயிருக்கலாம், நீ விட்டு கொடுத்துருக்கலாம், நீ மன்னிச்சிருக்கலாம். ஏதாவது நம்ம குறைய கட்டாயம் விஷயங்களை சுட்டி காட்டும். அப்படி சுட்டி காட்டும் போது நாம் அந்த மனசாட்சியின் சட்டத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இல்லை நான் கொடுத்த மொசலுக்கு தான் அது 3 நாள் தான் அப்படியே கடைசி வரை போராடணும். அது உண்மை பொய் உண்மையா மாறிட விசுவாச கப்பல் சேதப்படும். எனவே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல விசுவாசத்திற்கு பக்தரோடு முடிந்தோடு இயேசுவை நோக்கி பொறுமையோடு நம்ம ஓட நம்ம என்ன செய்வோம்? விசுவாசமா என்னது? நம்பப்படுகிறது, உறுதியாய் நம்பப்படுவது, நிச்சயமாய் ஆகப்பட்டார். அந்த நம்பிக்கையில தான் நீங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை நம்ம காத்துக் கொள்ளணும். அது ஒரு கப்பல். அந்த கப்பலை காத்துக் கொள்ள நமக்கு என்ன அவசியம்? நல் மனசாட்சி அவசியம். ஒரு பிசாசு பிடிச்சாலும் ஜெபம் பண்ண போறோம். ஒரு பிசாசு பிடிச்சாலுக்கு ஜெபம் பண்ண போறோம். நம்ம நல்லா ஜெபம் பண்ணி நல்ல பைபிள் வாசி உபவாசம் எல்லாம் கரெக்டாக இருந்து ஜெபம் பண்ண போனா நமக்குள்ள என்ன இருக்கு? ஒரு தெய்வம் ஆண்டவர் எங்கூட தான் இருக்காரு. நல்லா நான் ஜெபம் பண்ண என்ன செய்யும்? பிசாசு ஓடிடும். பைபிளே தொடலை, உபவாசமே கிடையாது, ஜெபமே இல்லை. உடனே நம்ம எடுத்துக்கிறோம். அவன் மனசுக்கு தைரியம் வருமா? கைக்கு தைரியம் வருமா? ஜெபம் பண்ண தைரியம் வருமா? நம்மளே குறையா இருக்கிறோமே, அது நம்ம மாறுகிறேன். ஏன் நிறைய பேர் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதான் காரணம். அந்த மனசாட்சி நல்ல மனசாட்சியே இல்லை. அதே சொல்லுது, நீ பைபிளே வாசிக்கிறதுல, நீ ஜெபமே பண்றதுல, நீ போய் பிசாசு ஜெபம் பண்ண போகுமா? அதையும் ஒதுங்கி நிற்பார். ஆமென். அப்ப நாம் நல்ல மனசாட்சியை காத்துக் கொள்ளுவேன். ஒரு 3 நாள் நல்லா அதிகாரம் ஜெபம் பண்ணி திரும்ப ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணலைன்னா மனசாட்சி என்ன சொல்லுவேன்? பரவாயில்ல அப்படியே இருந்துக்கோ சொல்லுமா? 3 நாள் ஆண்டவர் பக்கமே போகலையே, ஒரு ஜெபத்தை ஆண்டவர் எங்கிறது கேட்பாரு, ஆசீர்வாதம் சொல்லுமா சொல்லாதுங்க? சொல்ல அதான் நல்ல மனசாட்சி. இன்னைக்கு ஆவியான தலைவர் ஆலோசனை, நல் மனசாட்சியை நம்ம காத்துக் கொள்வோம். மனசாட்சி நம்மளை இதெல்லாம் குற்றவாளி தீர்க்குதோ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்துவோம். ஜெபம் ஜெபம் பத்தாது அப்படின்னு நல்ல மனசாட்சி சொல்லுதா? தேவனிடத்துல நம்ம கொடுக்கப்பட்டது, ஆண்டோட உடன்படிக்கை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஜெபம் பண்ணோம், இன்னும் பைபிள் வாசிக்கணும், இன்னும் வேற நேரத்தில் வளர
அதை கண்டதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ரெடி பண்ணணும். தடைகள் நிறையா இருக்கும். அதனால தான் ஆண்டவர்கள் நான் பாவத்தை பாரத்தையும் தள்ளி விட்டு ஓடினாலும் ஓட முடியும். வேறையா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒரு 4 நாள் சேர்ந்து வந்து இன்னொரு 4 நாக்கா ஸ்டேஜ் வச்சிருக்கேன், வேலை இருக்காங்க, எனக்கு காம் பண்ண முடியாது, ரைட் வாஷ் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு தேவைக்குள்ள அந்த பாரத்தை தள்ளணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவையெல்லாம் இருக்கிறோம், நானெல்லாம் இருக்கிறோமா? இல்லை. நம்ம வந்து நேரமா எழுந்திருச்சு தேவன் சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு அப்புறம் இந்த வேலையை செய்யும். கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி எழுதுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பலனாலே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பலனாலே. பலனாலே பிழையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. பலனாலே பிழையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பலனாலே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே. கண்களை மூடி வலதுகரத்து தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் நான் பார்த்து சொல்லுவோம். நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எனக்குள்ள இன்னும் நல் மனசாட்சியின் அனுபவம் பெறுகிறது. நல் மனசாட்சி எனக்குள்ள காத்துக்குள்ள விசுவாசமாக கப்பல் சேரப்படாம இருக்க நல்ல வேலையில் கல்வி உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க எனக்கு திரும்பதாக ஆண்டவரே. எனக்கு திரும்பதாக ஆண்டவரே. இந்த மனசாட்சி எத்தனையோ காரியங்கள் நான் குறைவுள்ளவன்னு சொல்லுது. ஆனா என்னால முடியலையே. நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். ஒரு நல்ல மனசாட்சி எப்பொழுது நான் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. எனக்கு நீ உதவி செய்யுங்க. என் ஜெப வாழ்க்கையில, என் வேத வாசிப்புல, என் பரிசுத்தத்துல, நான் செல்போன் பயன்படுத்துவதில், நான் மனிதர்களோடு பழகுகிற காரியத்துல, என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுடைய காரியத்துல என் மனசாட்சி நான் நல் மனசாட்சியை காத்துக் கொள்ளணும். மாயமான இடத்துல உடற்குள்ளதாகவே உனக்கு பிரியமாக நான் செய்யணும்பா. எனக்கு நீ உதவி செய்ய, எனக்கு நீ உதவி செய்ய. என் வேலையில, என் படிப்புல, என் காரியத்துல நான் நல் மனசாட்சியை காத்துக் கொள்ளணும். அவன் குடும்ப உறவுகள நல் மனசாட்சியை காத்துக் கொள்ளணும். என் மனசாட்சியை குற்றப்படுத்தாத ஒரு வாழ்வு வாழ எனக்கு நீ உதவி செய்ய. ஆமென், 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 ஆமென். விசுவாசம் இல்லாம இந்த பூமியிலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது, பரலோகத்திலும் பிரவேசிக்க முடியாது. கிருபதாகப்பா உங்க கருத்துக்களை வாழ்த்துகிறோம். ஆராதனைக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் கூடி வந்திருக்கும் யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்னென்றைக்கும் நடக்கிறதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.